நிறைய ஜனங்கள் என்ன செய்யறாங்க, வெளிப்பிரகாரமா டக்குன்னு மேல வரணும்னு சொல்லி சில தவறான முடிவுகள் எடுத்து தன்னுடைய வாழ்க்கையை அழித்து போடுறாங்க. வெளியில வர்றது கொஞ்ச நாள்ல போயிடும், ஆனா உள்ள இருந்து வர்றது அது நிலைத்திருக்கும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப இந்த வார்த்தை சகலவற்றையும் உண்டாக்க வல்லமையுள்ளதா இருக்குது. அப்ப தேவன் சிருஷ்டிகரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? பிசாசு திருடனா இருக்கிறான். எல்லாம் சொல்லுங்க, தேவன் சிருஷ்டிகரா இருக்கிறார் அப்படின்னு அவர் உருவாக்குகிறவரா இருக்கிறார். அவரால் இல்லாதவைகளை இருக்கிற விதமா அழைக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய வாழ்க்கையில இல்லாத ஆசீர்வாதத்தை தேவனால நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர முடியும். ஆனா பிசாசு எப்படி நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற ஆசீர்வாதத்தை எடுத்து போடுகிறவனா இருக்கிறான். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அதே போல தேவன் வியாதியை கொடுக்கிறவர் அல்ல, தேவன் சுகத்தை கொடுக்கிறவரா இருக்கிறார். பிசாசு நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற சுகத்தை எடுத்து போட்டு நமக்கு வியாதியை தருகிறவனா இருக்கிறான். அதை நம்ம அறிந்து கொள்ளணும். அதே போல பிசாசு நம்முடைய வாழ்க்கையில குறைவுகளை கொடுக்கிறவனா இருக்கிறான். தேவன் நிறைவை கொடுக்கிறவன்.